வாசிக்கலாம் வாங்க. யோசுவா ஆகமம் அதிகாரம் 5. மேலை யோர்தானில் இருந்த எமோரிய நாட்டு அரசர்களும் கடலுக்கு அருகில் இருந்த கானானிய மன்னர்களும் ஆண்டவர் யோர்தான் நீரை இஸ்ரவேலர் கண்முன் அவர்கள் கடக்கும் வரையில் வற்றச் செய்தார் என்று கேள்வியுற்ற பொழுது அவர்களின் இதயங்கள் கலக்கமுற்றன. இஸ்ரவேலர் முன் அவர்கள் மனம் தளர்ந்தனர். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம், கற்களால் கத்திகள் செய்து கொள், இஸ்ரவேலருக்கு மீண்டும் விருத்த சேதனம் செய் என்றார். அவ்வாறே யோசுவா கற்களால் கத்திகள் செய்து கொண்டார். கிபெயத்து காரலோத்து என்னும் இடத்தில் அவர் இஸ்ரவேலருக்கு விருத்த சேதனம் செய்தார். விருத்த சேதனம் செய்ததன் காரணம், எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் வழியில் பாலை நிலத்தில் இறந்துவிட்டனர். வெளியேறிய மக்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தனர். எகிப்திலிருந்து வெளியேறிய பின் வழியில் பாலை நிலத்தில் பிறந்தவர் எவருக்கும் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் அனைவரிலும் போர் வீரர்களான ஆண்கள் எல்லாரும் அழியும் வரை இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்தனர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் குரலை கேட்கவில்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் மூதாதையருக்கு உறுதி அளித்திருந்த அந்த பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்கள் காணக்கூடாதென ஆணையிட்டு கூறினார். அழிந்தவர்களுக்கு பதிலாக அவர்களின் பிள்ளைகளுக்கு யோசுவா விருத்த சேதனம் செய்தார். ஏனெனில் வழியில் அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்யப்படவில்லை. எல்லா மக்களுக்கும் விருத்த சேதனம் செய்ய பெற்று முடிந்ததும் அவர்கள் குணமாகும் வரையில் அங்கேயே பாளையத்தில் தங்கினர். ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். ஆகவே அந்த இடம் இந்நாள் வரை கில்கால் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்ரவேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரவேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். அச்சமயத்தில் யோசுவா எரிகோவில் இருந்தார். அப்போது அவர் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ ஓர் ஆடவர் அவர் எதிரில் தோன்றினார். கையில் உருவிய கத்தியுடன் அவர் நின்று கொண்டிருந்தார். யோசுவா அவரிடம் சென்று, நீர் எங்கள் பக்கமா அல்லது எதிரிகள் பக்கமா என்று கேட்டார். அவரோ, இல்லை, நான் ஆண்டவரின் படைத்தலைவன் என்ற முறையில் இப்பொழுது வந்துள்ளேன் என்றார். யோசுவா முகம் தரையில் பட வீழ்ந்து வணங்கி அவரிடம், என் ஆண்டவர் தம் அடியானுக்கு என்ன கூறியுள்ளார் என்று கேட்டார். ஆண்டவரின் படைத்தலைவர் யோசுவாவிடம், உன் காலணியை உன் காலிலிருந்து அகற்று, ஏனெனில் நீ நிற்கும் இடம் புனிதமானது என்றார். யோசுவாவும் அப்படியே செய்தார். யோசுவா ஆகமம் அதிகாரம் 6. இஸ்ரவேல் மக்களுக்கு அஞ்சி எரிகோ இறுக்கமாக அடைக்கப்பட்டது. ஒருவரும் வெளியே வரவும் இல்லை, உள்ளே போகவும் இல்லை. கடவுள் யோசுவாவிடம், பார், எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமைமிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். போர் வீரர்களாகிய நீங்கள் அனைவரும் நகரை வளைத்துக் கொண்டு அதை ஒருமுறை சுற்றி வாருங்கள். இவ்வாறு 6 நாள்கள் செய்யுங்கள். 7 குருக்கள் கொம்புகளால் ஆகிய எக்காளங்களை பேழைக்கு முன் ஏந்திச் செல்லட்டும். 7ஆம் நாளில் நீங்கள் நகரை 7 முறை சுற்றி வாருங்கள். அப்பொழுது குருக்கள் எக்காளங்களை முழங்கட்டும். அவர்களுடைய எக்காளத்தின் நீண்ட முழக்கத்தை நீங்கள் கேட்டவுடன் நீங்கள் அனைவரும் பேரொலி எழுப்புங்கள். அப்பொழுது நகரின் மதில்கள் இடிந்து விழும்.
உடனே மக்கள் அவரவர்களுக்கு முன்னே உள்ள பகுதிக்கு ஏறிச் செல்ல வேண்டும் என்றார். நூனின் மகனாகிய யோசுவா குருக்களை அழைத்து அவர்களிடம், உடன்படிக்கை பேழையை தூக்கிக் கொள்ளுங்கள், 7 குருக்களும் 7 எக்காளங்களை ஆண்டவரது பேழைக்கு முன் ஏந்திக் கொண்டு போகட்டும் என்று உரைத்துவிட்டு மக்களை நோக்கி, முன்னால் போங்கள், நகரை சுற்றி வாருங்கள், போர் வீரர்கள் ஆண்டவரது பேழைக்கு முன் செல்லட்டும் என்றார். இவ்வாறு யோசுவா மக்களுக்கு கூறியவுடன் கொம்புகளால் ஆகிய 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் முன் எக்காளம் முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு பின் சென்றது. முன்னணி வீரர் எக்காளங்களை ஊதிய குருக்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. யோசுவா மக்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் வரை நீங்கள் ஆரவாரம் செய்யாமலும் யாதோர் ஓசை எழுப்பாமலும் இருங்கள். உங்கள் வாயினின்று ஒரு வார்த்தையும் புறப்படலாகாது. நான் கூறும் பொழுது ஆர்ப்பரியுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவரின் பேழை நகரை ஒருமுறை சுற்றி வந்தது. பின்னர் அவர்கள் பாளையத்திற்கு வந்து அங்கே இரவை கழித்தார்கள். யோசுவா அதிகாலையில் எழுந்தார். குருக்கள் ஆண்டவரின் பேழையை சுமந்து சென்றார்கள். கொம்புகளால் ஆன 7 எக்காளங்களை ஏந்திய 7 குருக்கள் ஆண்டவரின் பேழைக்கு முன் அவற்றை முழங்கிக் கொண்டே நடந்து சென்றனர். முன்னணி வீரர் அவர்களுக்கு முன் நடந்து சென்றனர். பின்னணி வீரர் ஆண்டவரின் பேழைக்கு பின் நடந்து சென்றனர். எக்காளங்கள் தொடர்ந்து முழங்கின. 2ஆம் நாளிலும் அவர்கள் நகரை ஒருமுறை சுற்றி வந்தனர். பின்னர் பாளையத்திற்கு திரும்பினர். இவ்வாறு 6 நாள்கள் செய்தனர். 7ஆம் நாள் வைகரையில் அவர்கள் எழுந்து முன்போலவே நகரை 7 முறை சுற்றி வந்தனர். அன்று மட்டும் நகரை 7 முறை சுற்றி வந்தனர். 7வது முறை குருக்கள் எக்காளங்களை முழங்குகையில் யோசுவா மக்களிடம், இப்பொழுது ஆரவாரம் செய்யுங்கள், ஏனெனில் ஆண்டவர் உங்களிடம் நகரை ஒப்படைத்துவிட்டார். நகரும் அதனுள் இருக்கும் அனைத்தும் ஆண்டவருக்குரியன, ஆகவே அவை அழிவுக்குரியன. விலைமாது ராக்காவும் அவருடன் வீட்டில் உள்ள அனைவரும் உயிருடன் இருப்பர். ஏனெனில் நாம் அனுப்பிய போர் வீரர்களை அவர் ஒளித்து வைத்தார். நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருள்களிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரவேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி கலங்கச் செய்வீர்கள். எல்லா வெள்ளியும் பொன்னும் வெண்கல இரும்பு பாத்திரங்களும் ஆண்டவருக்கு புனிதமானவை. எனவே ஆண்டவரின் கருவூலத்தை சேரும் என்றார். மக்கள் ஆரவாரம் செய்தனர். எக்காளங்கள் முழங்கின. எக்காளத்தின் ஓசையை கேட்ட மக்கள் பேரொலி எழுப்பினர். மதில் இடிந்து விழுந்தது. மக்கள் நகரினுள் நுழைந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னிருந்த பகுதியை தாக்கி நகரை கைப்பற்றினர். நகரில் இருந்த அனைத்தையும் அழித்தனர். ஆண், பெண், இளைஞர், முதியோர், ஆடு, மாடு, கழுதை அனைத்தையும் வாள்முனையால் அழித்தனர். நாட்டை உளவு பார்த்த 2 பேரிடம் யோசுவா, விலைமாதின் வீட்டுக்குச் செல்லுங்கள், அவருக்கு வாக்களித்தபடி அங்கிருந்து அப்பெண்ணையும் அவருக்குரிய அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். உளவு பார்த்த இளைஞர்கள் சென்றனர். ராக்காபையும் அவர் தந்தையையும் தாயையும் அவர் சகோதரர்களையும் அவருக்கிருந்த அனைத்தையும் வெளியே கொண்டு வந்தனர். அவருடைய உறவினர்களையும் அழைத்து வந்தனர். அவர்களை இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வெளியே தங்கச் செய்தனர். நகரையும் அதனுள் இருந்த அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரித்தனர். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கல இரும்பு பாத்திரங்களையும் மட்டுமே ஆண்டவரது வீட்டின் கருவூலத்தில் சேர்த்தனர். விலைமாது ராக்காபையும் அவர் தந்தையின் வீட்டாரையும் அவரை சார்ந்த அனைவரையும் யோசுவா உயிருடன் காப்பாற்றினார். அவர் இஸ்ரவேல் நடுவில் இன்று வரை வாழ்கின்றார். ஏனெனில்
எரிக்கோவை உளவு பார்க்க அனுப்பப்பட்ட தூதர்களை அவர் ஒளித்து வைத்தார். அச்சமயம் யோசுவா எழுந்து, எரிக்கோ என்னும் இந்நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவன். அவன் கடைக்கால் இடுகையில் தன் முதல் மகனையும் அதன் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனையும் இழப்பான் என்றார். ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று.